ஒரு வெயில் காயும் மதிய நேரத்தில் ஒரு நரி காடுக்குள் அலைந்து கொண்டிருந்தது. அது பல நாட்களாக சரியாக வேட்டையாடவில்லை. வயிறு பசித்துக் கொண்டிருந்தது. எங்கும் உணவுக்காக தேடியும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஓஹோ, வயிறு எவ்வளவு கோஷமிடுகிறது! சாப்பாடு கிடைத்தால் நல்லா இருக்கும் என்று அது யோசித்துக் கொண்டே அலைந்தது. அப்படி கொண்டிருக்கும் போது தூரத்தில் ஒரு திராட்சை தோட்டம் தெரிய வந்தது. அந்த தோட்டத்தில் கொடிகளில் பல திராட்சை கொத்துகள் தொங்கிக் கொண்டிருந்தன. சில பச்சையாகவும், சில கருப்பாகவும், சில ஊதா நிறமாகவும் பளபளப்பாக காட்சியளித்தன. அவற்றை பார்த்தவுடன் நரியின் வாயில் நீர் ஊறியது. ஆஹா, இவை எல்லாம் பழுத்த சுவையான திராட்சைதான். இதை பறித்து சாப்பிட்டால் என் பசி தீர்ந்துவிடும் என்று நரி மனதில் நினைத்தது. அது உடனே திராட்சை தொங்கியிருந்த கொடிக்கீழ் நின்று தாவத் தொடங்கியது. முதல் முறை எட்டவில்லை. இரண்டாவது முறை இன்னும் முடியவில்லை. மூன்றாவது முறை நரி முழு பலத்துடன் தாவியது. ஆனாலும் திராட்சை கொத்துகள் இன்னும் உயரத்திலேயே தொங்கிக் கொண்டிருந்தன. நரி பல முறை முயன்றது. ஒவ்வொரு முறையும் அது தோல்வியடைந்தது. தாவி தரையில் விழுந்து மூச்சு விடிக்கொண்டே இருந்தது. இறுதியில் மிகவும் சோர்ந்து போனது. அப்போதுதான் நரி கிண்டலாக சிரித்துக்கொண்டு, ஹம், அந்த திராட்சைகள் எல்லாம் புளிப்பாகத்தான் இருக்கும். எனக்கு அவை வேண்டாம் என்று சொன்னது. அப்படி சொல்லிக்கொண்டு பசியோடு அங்கிருந்து போய்விட்டது. நீதி கற்பனை கிடைக்காததை குறைத்து மதிப்பிடக்கூடாது. மனிதர்கள் அடைய முடியாததை பழி சொல்லிவிட்டு விடுவது தவறு. முயற்சியில் தோல்வி அடைந்தால் அதை ஏற்றுக்கொண்டு பாடமாக கொள்ள வேண்டும்.